உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் வயிற்றுப்போக்குக்கான மருத்துவம். வயிற்றுப்போக்குன்னா வயிற்றால் ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கான மருத்துவம் வெப்பாலை, கசகசா, நாட்டு மாட்டு பால், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். வயிற்றுப்போக்கு சில இடங்களுக்கு போய் தண்ணி மாறி குடிக்கிறப்போ அதில் உள்ள கிருமிகள்னால வயிற்றுப்போக்கு போகலாம். சூடுனால வயிற்றுப்போக்கு போகும். அதே நேரத்தில் அதிக ஜுரம் அடிக்குதுனாக்கா உணவு சரியாமையினால் வயிற்றுப்போக்கு போகும். சூடாக சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்துச்சுனாக்கா நிற்காமல் சாப்பிட்ட உடனே வயிற்றுப்போக்கு போகும், பச்சையாக போகும். அதனால் அவங்க சூடாகவே உணவுகள் சாப்பிட்டுக்கிறக்கூடாது. புண்ணு இருக்கிறவங்களுக்கு வயிற்றுக்குள்ளே அல்சர் புண்ணு, தொடர்ந்து புண்ணு இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு போகும். சில இடங்களுக்கு போய் நம்ம உணவுகள் மாறி சாப்பிட்றப்போ அதில் உள்ள எசன்ஸு நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிறாமல் இருந்ததுனாக்கா அதனாலையும் நம்மளுக்கு டயரியா போய்கிட்டே இருக்கும், நிற்காமல் போய்கிட்டு இருக்கும். அதனால் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்கலாம். இப்போது வெப்பாலை இலை சாறு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இது கூட கசகசாவை நல்லா அரைச்சி பொடி எடுத்து வச்சுருக்குறோம். வெப்பாலை இலை சாறு கூட சேர்த்துக்கிறோம். நாட்டு மாட்டு பால் கூட 50 மில்லி அளவுக்கு கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி கலந்து குடிச்சிட்டிங்கனாக்கா உடனேயே உங்களுக்கு இந்த வயிற்றுப்போக்கு போகிறது நின்றும். பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் உடனடி கையில் பிடிச்ச மாதிரி நிற்கிற மருந்து. இந்த வயிற்றுப்போக்கு சீக்கிரமாக சரியாகணும்னாக்கா இந்த மருந்து உடனே தயார் பண்ணி குடிங்க. வயிற்றுப்போக்குக்கான மருந்து வெப்பாலை, கசகசா, நாட்டு மாட்டு பால், இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே குடித்தோம்னா இப்போ குடித்தா அப்படியே அதோட வயிற்றுப்போக்கு நின்றுடும். வயிற்றுப்போக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.